அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன அப்படின்றத டீட்டெயில்டா சொல்றேன். இன்னைக்கு பல்வேறு தமிழக வெற்றி கழக நியூஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அது யார் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பாலிமர் நியூஸ் சேனல். ஏன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட சேனல்கள் வந்து எச்சத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லா உண்மைகளையும் மக்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுல இந்த பாலிமர் நியூஸ் அப்படின்றது கண்டிப்பாவே ரொம்ப பெரும்பங்குல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கத்துல இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட நியூஸ் எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பனையூர்ல நடக்கிற சின்ன சின்ன மீட்டிங் முதற்கொண்டு இன்னைக்கு மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு ரொம்பவே பங்கு இருக்கு. ஏன் இப்ப நீங்க சொல்லலாம், பாலிமர் நியூஸ் தானே, விஜயோட நியூஸை போடும்போது அவங்களுக்கு டிஆர்பி ஏறும்ல, அதனால தானே போடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது கண்டிப்பா அவங்களோட டிஆர்பிலாம் தாண்டி எதிர்ப்புகளை மீறி இப்போ வருகிற நியூஸாக தான் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, 12ஆம் கிளாஸ் மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி. அது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா சொந்த தொகுதியில இருக்கிற நம்மளோட கனிமொழி அவர்களே வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது அந்த கிராமத்துக்காரங்க, வாங்கம்மா என்னம்மா ஆறு அமைஞ்சு இன்னும் கூட 16 நாள் கழிச்சு வருவீங்க போல அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமான முறையில் அவங்கள வந்து உள்ளே விடலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்துக்குள்ளே வந்து என்ட்ராகும் போதே காரெல்லாம் பிளாக் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, இப்படியே நீங்கள் எதுக்கு இப்போ வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறதாகவும், அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அவங்கள கெஞ்சி கதறி அந்த கீதா ஜீவன் அவங்க தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசி எப்படியாவது அந்த மக்கள்கிட்ட புரிய வச்சு, ஏன்னா இன்னைக்கு கனிமொழி வந்து அங்கே போய் பேசாமல் போயிட்டாங்கன்னா கட்சிக்கு கேவலம், அதனால வேற வழி இல்லாமல் பேசிடுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்த சம்பவங்கள் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த எச்எம் மீடியாக்கள் பூராமே மறைச்சிருக்கு. இந்த ஒரு வேலையில் அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்தது வெளியில தெரியாமல் இருக்கிறதுக்காக திருமுருகன் காந்தி அவர்கள் பல்வேறு வகையான நியூஸை எப்படிலாம் பரப்பணுமோ பார்த்தாரு. இங்கிட்ட திருமாவளவன் வந்து ஒரு பக்கம் நியூஸை கொடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமாக வெளியில வந்துருச்சு. இத்தனையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட துக்கம் விசாரிச்சு அங்கே நடந்த சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று தமிழக வெற்றி கழக சார்பில் நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தெளிவாக சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு விளாத்திக்குளம் விஜய் அவர்கள் போய் அந்த பொண்ணோட வீட்டில் துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற காவல்துறைக்கு நம்ம அனுமதி கேட்கும்போது மறுக்கிறாங்க. இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதவர்ஜுனா மட்டுமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் எப்போ மதியானம் 3 மணிக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற நிகழ்வுகளை கேட்கும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் நீட்டாக அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அழைச்சி அவங்கள்ட்ட உட்கார பேச வச்சு இந்த ஒரு நியூஸை பாலிமர் நியூஸ்காரன் மட்டும்தான் அந்த நியூஸ் மட்டும்தான் வெளியில் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. மித்த எல்லா நியூஸ்காரனுமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்துன்றது வெளியில் வரல. ஏன்னா இன்னைக்கு எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட எச்எம் மீடியாவை மாறி போச்சு. சபரீசன் அவர்களுடைய அந்த பெண் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பயந்து பார்த்தீங்கன்னா பூரா நியூஸுமே பயந்து டிஆர்பிலாம் அடிவிட்டு போயிருமோ, நியூஸே முழிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு பயந்து கைகூலியாக மாறி போச்சு. ஆனால் பாலிமர் நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா காரணம் அந்த பாலிமர் நியூஸ். அதனால தான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியிருந்தேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கையில் பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தை முடக்கணும்னு நினச்சி பல்வேறு விதமாக வந்து நீட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில் குறிப்பாக வந்து இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா திரைப்பிளம்பரங்கள். அந்த திரைப்பிளம்பரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பளைங்களை நடிகர்கள் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து மோசமான முறையில் தாக்கி பேசிட்டு இருக்காங்க. சில பெண்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட பல பெண்கள் வந்து எதிர்ப்பாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக ஒரு காரணமாக இன்னைக்கு மாறுது அப்படின்றத பேசிக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி பண்றாங்க, இன்னைக்கு விஜய் அவர்களோட அரசியல் வருகையை எதிர்த்து இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ 41 பேர் வந்து கரூர்ல இறந்து போனாங்க. அது ஒரு சம்பவம் அப்படின்றது ரொம்பவே வேதனை கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் திரையிலேருந்து வந்திருக்கிறவர், அந்த திரை சம்பந்தப்பட்டவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாவோ இல்லை எதிராவோ எந்த ஒரு கருத்தையுமே வந்து சொல்லலை. அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டைம்லலாம், ஏன்பா ஒரு துறையில் இருந்தவர் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு சத்துணவு ஊழியத்துறையோ இல்லை ஆசிரியர் துறையோ மருத்துவத்துறையோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்தடுத்தவங்க அந்த பிரச்சனைக்காக போய் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு திரைத்துறையிலேருந்து வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் யாருமே குரல் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். அப்போல்லாம் குரல் கொடுக்காதவங்க விஜய் திரிசாவோட போயிட்டாரு அப்படின்றதுக்கு மட்டும் குரல் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு வந்து பயங்கரமாக கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, என்ன எங்கேருந்து வர்றீங்க, நீங்களாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கீங்களே, இவ்வளோ நாள் நீங்களாம் எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே போல தான் இன்னைக்கு பல்வேறு நியூஸ்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட பல்வேறு நியூஸ்களை மறைக்கிறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு வகையான பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டியம்மா வரைக்கும் நடக்கிற சம்பவங்களை மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புன்றதை கையில் எடுத்திருக்காங்க. எப்போ 5 வருஷம் கழிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு கண்ணு தெரியுது போல. ஒவ்வொரு அந்த ரயில் நிலையங்களில் இருக்கிற இந்தி எழுத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இதில் வேற பயங்கரமாக அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட இங்கிலீஷ்லேயே வேற பேசிக்கிட்டு
சொல்லிட்டு இவங்க பண்ற காமெடியெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம நம்பிரணும். ஓ! நமக்காக தான் பாவம் பாடுபடுறாங்க. நம்ம தமிழர்களுக்காக இவ்ளோ தூரம் உழைக்கிற இந்த கட்சியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுருவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த திரை பிரபலங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, இவங்க இப்ப ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது, நேத்து ஆதவ் அர்ஜுனா கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இன்னைக்கு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னாரு. ஆனா திமுகலருந்து பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. மோசமான விமர்சனம் வந்துச்சு. அது போக அவரோட ரசிகர்களோட நலன் கருதி அவர் அரசியல்லேருந்து விலகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய விட்டிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருமாவளவன்லேருந்து திமுக சைட்லேருந்து பல்வேறு வகையான எதிர்ப்புகள். நாங்க எப்ப ரஜினி வருகையை தடுத்தோம்? அவர வரவேற்றோமே! அவரோட அரசியலுக்கு நாங்க என்னைக்கு முட்டுக்கட்டையா இருந்தோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளப்பிக்கிட்டு இருக்கும்போது, ஆதவ அர்ஜுனா என்னமோ ரஜினி அவர்களை வந்து ரொம்ப மோசமா தாக்கி பேசியதாகவும், இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகமே வந்து ரஜினி அவர்களுக்கு எதிரா செயல்படுறதாகவும், இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற போர்வையில இருக்கிற ஊபிஸ் என்ன பண்றாங்க, அப்படியே கண்டமேனிக்கு வீடியோ பேசி அப்படியே டக்குன்னு ஒரு அப்லோட பண்ணி விட்றா. டிவிக்கே தானே போட்டு விடு, இன்னைக்கு நம்ம சைட்ல இருந்து அப்படியே பெட்டி வந்துரும், நமக்கு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு இருந்து வந்துரும். ரஜினி பேரை சொல்லி நம்ம ஒரு ஏமாத்து வேலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஊபிஸ்க்கு தான் நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க மாற்றுக் கட்சிகள்ல இணைக்கிறாங்க. அதுல நாங்களும் ஒருத்தர். ஏன்னா எங்களுக்கும் ரஜினியை ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல எல்லாம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர போறான்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பெரிய குண்டை தூக்கி போட்டு உடம்பு சரியில்லை. ஆனா உடம்பு சரியில்லை பாருங்க, படம்லாம் நடிக்கிறாப்ல. அதெல்லாம் அது அவர் பிரச்சனை. அதனால நம்ம அதை ஒதுக்கி விட்டுருவோம். ஆனா பாத்தீங்கன்னா, நாம் தமிழர்ல இருந்து இன்னைக்கு திமுகல இருந்து மோசமான விமர்சனங்களை அவரோட குடும்பத்துக்குள்ள போய் அவர் அசிங்க அசிங்கமா பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சிகள் இருக்கு. இன்னும் நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா கூட டீட்டெயில்டா கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் அந்த 4 சீட்டுக்காக என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த அவசர ஒரு ஆலோசனை அப்படின்றது, அதாவது புசி ஆனந்த் தலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட பனையூர் அலுவலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவசர ஆலோசனை ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட டீட்டெயில் நான் அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிபிஐயோட சம்மன் 15ஆம் தேதி இருந்துச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்மன் வந்த தேதியில இருந்தே விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் இல்ல, சிபிஐ எல்லாம் அழைக்கல, என்டிஏக்குள்ள பேசுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்க போகுது. அதனால தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி நைட்டே போறாரு அப்படின்னு. அதுக்கும் நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அவர் வழக்கறிஞர்களை சந்திச்சு அந்த ஒரு கேஸ் விஷயமா பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறனால தான் அவங்க நட்சத்திர விடுதிக்கு போறாங்க. அந்த நட்சத்திர விடுதியானது சிபிஐ அலுவலகத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கு. காலையில அங்கிருந்து தான் வந்து முத நாள் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆஜராயிருப்பாங்க. அந்த அந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லினேன். அதே ஹோட்டல்ல தான் அவங்க பேசுறதுக்காக போயிருக்காங்க. இதுக்கும் என்டிஏக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு நடக்க போற அந்த அவசர ஆலோசனையில ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா அரசியல்ல இன்னைக்கு தேர்தலை சந்திக்க போகுது. இந்த தேர்தலானது கூட்டணி கட்சிகளோட நம்ம பயணிக்கலாமா, இல்ல தனிப்பட்ட முறையில இறங்கலாமா, அது போக தேர்தல் அறிக்கை அப்படின்றது மக்கள் கிட்ட கருத்து கேட்கிற அறிக்கையா தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம மகளிர் தினத்துல அறிவிச்ச அந்த ஒரு மகளிருக்கான அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது எந்த அளவுக்கு நல்லபடியா மக்களிடையே பேசப்படுது, அது போக அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போற அறிக்கைகளுக்கு என்னென்ன விஷயம் இருக்கு, 234 தொகுதிக்குமான அந்த வேட்பாளர்கள் நீங்க நம்மகிட்ட ரெடியா இருந்தா கூட அவங்களுக்குலாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களை அதாவது மாவட்ட செயலாளர்கள ஒவ்வொரு ஊர்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களே வந்து வேட்பாளர்களா இருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற இளைஞர்கள் கூட இன்னைக்கு வேட்பாளரா வரலாம். இதுக்காக அவங்க சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. சில இடங்கள்ல பெண்கள வேட்பாளர்கள் நம்ம போடுறோம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒத்துழைப்பு குடுத்து இன்னைக்கு வந்து அந்த விசில் சின்னத்தை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல பயங்கரமா இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடணும். அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணி சிபிஐ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு திருநெல்வேலியில் நடக்க போகுது. இந்த டீட்டெயில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு அந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் கூட அந்த ஒரு பிஜேபி மீடியா அப்படின்றதும் ஒரு பக்கம் பிஜேபி மீடியான்னு சொல்லலாம், செம்புதூக்கி மீடியான்னு சொல்லலாம், ஏன் நம்ம ஊபிஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் அந்த மீடியாவுக்கு தகும். அது என்ன பேசுதுன்னா, ரைட்டு இன்னைக்கு கருத்து கேட்டிருக்காங்கப்பா, தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எல்லாருமே எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமையட்டும், அவர் முதல்வராயிடட்டும், விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வராயிரட்டும், 33 சீட்டோ 40 சீட்டோ 60 சீட்டோ நம்ம வாங்கிடுவோம், நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம், அதனால நம்மளே வந்து இருந்துட்டு போவோம். அதனால தான் விஜய் வந்து வெறும் 60 வேட்பாளர்களை மட்டும் ரெடி பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னும் 2ஆம் கட்ட வேட்பாளர்களுக்கு நேர்காணல் நடத்தவே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் கிடையாது தம்பிகளா. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இன்னைக்கு பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒழிக்க வந்த கட்சி அப்படின்றனால விஜய் அவர்கள் அதில் தெளிவாக இருக்காரு. கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் விஜய் அவர்களுடைய ஒரே வாக்கு மக்களோட மட்டுமே கூட்டணி, வேற எந்த கட்சியும் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப பிஜேபி சைட்ல நெறைய பேர் வந்து பேட்டி குடுத்துருப்பாங்க. அதிமுக சைட்ல எடப்பாடி, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே மறுத்து தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, டீ, காப்பி ஒண்ணும் சேராது அப்படின்னு தெளிவாவே சொல்லியிருப்பாரு. அதே போல டீ, காப்பி எப்படி ஒண்ணு சேராதோ, அதே மாரி தமிழக வெற்றி கழகமும், பாஜகவும் ஒண்ணு சேராது. என்டிஏக்குள்ள நுழையிறதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த விருப்பம் அப்படின்றது இல்லவே இல்ல. ஏன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தனிச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தீய சக்தியை விரட்டுறதுக்கு நீங்க வந்து சேர்ந்துக்கிட்டா நல்லதுன்ற மாதிரி நாலா பக்கத்துல இருந்தும் குரல் வர்றதும், நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து பேசுனதும் எல்லாமே உண்மைதான் அப்படின்றது ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாலும் கூட, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது என்டிஏவோட இணையவில்லை அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை 7வது விஷயத்தை தாண்டி 8வது விஷயமா அது நடந்துருச்சுன்னா கூட தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கட்டுப்படுறவங்க தான் தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டு கேட்க முடியும். ஏன்னா கட்சி தலைமை அறிவிக்கிற முடிவே இறுதியானது அப்படின்ற போது நம்ம அதுக்குள்ள வந்து நுழையக்கூடாது. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு புதுசா கிளம்புற பூதாகரமான பிரச்சனைகள், இன்னைக்கு புதுசா கிளம்புறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து இந்த திமுக எவ்வளோ மோசமான ஒரு அ கெட்ட பெயர்களை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சூட்டி பயங்கரமா வந்து அரசியல் பண்ணி அப்படி இருந்தும் அடி வாங்கிட்டு ஓடுச்சோ, அதே போல தான் 26ல அவங்களுக்கு மக்கள் வந்து ரிவீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிவீட்டை வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்றது தான் உண்மை. இதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இதிலிருந்து தனிச்சு நிற்கிது. இந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் அவர்கள் இறங்கி நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மறைமுகமாக தான் நடந்துகிட்டு இருக்கிறனால வெளியில விஜய் அவர்கள் என்னவா பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த கூட பாருங்க, இப்போ கூட நம்ம திரிஷா மேடம் அவர்கள் எங்கேயோ வெளியில போறாங்க, நாங்கள் வந்து கேமராலாம் போய் நீட்டுறோம், மைக்கெல்லாம் நீட்டுறோம், பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு சில பத்திரிகைக்காரங்க வந்து அவங்களோட சேனல்ல கண்டமேனிக்க எழுதிக்கிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு பொழப்பா போச்சு. இன்னைக்கு திரிஷா அவர்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடத்துலையுமே பேசி நம்ம பார்த்ததில்ல. ஏதாவது முக்கியமான விஷயம் திரைப்பட சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்க எங்கேயோ வெளியில போகும்போது நீங்க விஜயோட ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மைக்கை நீட்டும் போது அவங்களுக்கு அதுல பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க மௌனம் காத்திருக்காங்க அப்படின்றதுக்காக அதுக்கு தப்பான அர்த்தமும் கிடையாது. உங்களுக்குலாம் யாரா பதில் சொல்லுவா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி நிறைய பேர் வந்து மோசமான முறையில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது கேட்குற கேள்வியும் கிடையாது, இதுக்கு பதிலும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. இது நட்பு மட்டுமே அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேரும் சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மகளிர் தினத்துல இந்த பிரச்சனை ஒர்த்து கிடையாது நண்பா, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையானது நீங்க வந்து ஒரி பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது, இது ஒரு மேட்டரே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிற அந்த ஒர்த் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ பெருசா வந்து சமூக வலைதளங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம கலங்கக்கூடாது. தலைவர் தெளிவா இருக்காரு. நம்ம தான் வந்து இன்னி தெளிவாகி அடுத்தடுத்த அரசியல் கட்டங்களுக்கு நீங்க நம்ம கட்சியை கொண்டுட்டு போய் மக்களிடையே எப்படி கொண்டுட்டு போய் கட்சியை சேர்க்கணும், தலைவர் கொடுத்திருக்கிற அறிக்கையையும் வாக்குறுதியையும் மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கணுமோ அதில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டில் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.